கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் கர்த்தர் நமக்கு இந்த வசனங்களை தியானிக்கும்படி தந்த கிருபைக்காக நன்றி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை நீர் சிலுவையில் ஆண்டவரே பேசிய அந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு தந்த இந்த தருணத்திற்காக நன்றி அப்பா. எங்களோடு கூட ஆண்டவரை இடைபடும் நாங்கள் தியானிக்கும் வசனம் ஆண்டவரே எங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டவரே இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் நினைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றியுள்ளவர்களாக ஆண்டவரே உம்முடைய சீஷர்களாக நீதியுள்ளவர்களாக நீர் எங்களுக்கென்று ஆண்டவரே சிலுவையிலே சம்பாதித்த ரட்சிப்பை நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சீடர்களாக உமக்கு உண்மையுள்ளவர்களாக நாங்கள் பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை செய்யும், காத்துக்கொள்ளும். உடைய கிருபையிலே எங்களை மூடி மறைத்து காத்துக்கொள்ளு, எங்களை வழி நடத்துமாப்பா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் பேசிய 4வது வார்த்தை மாற்கு 15:33-34. யாராவது ஒருத்தர்? 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஸோ இந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறது இட்ஸ் அ க்ரை இன் பெயின் என்று சொல்லலாம். இட் இஸ் மோர் தேன் அ க்ரை இன் ஃபிசிக்கல் பெயின், இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் க்ரை ஆஸ் வெல். ஸோ உலகத்தில் மனிதர்களின் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவங்கள் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. சிலுவையில் இயேசு சுமந்தார். ஸோ அந்த நேரத்தில் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் இட் இன்டு 3 கான்டெக்ஸ்ட். இந்த வசனத்தில் சுற்றி நடக்கிற ஈவெண்ட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் வசனம். ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை உலகத்தில் இருள் சூழ்ந்தது என்று பார்க்கிறோம். 6 மணி ஜூவிஷ் டைமிங் படி 6 மணி என்பது 6 AM பிகின்ஸ் இந்த டே. அண்ட் 6 மணி வேலை அப்படி என்று பார்க்கும்போது அது மதியானம் 12 மணி. இஸ்ரேல் இட்ஸ் அ டெசர்ட் ஏரியா, நாட் லைக் ஸ்வீடன். ஸோ 12 o'clock அப்படிங்கிறது இட்ஸ் அ பிரைட் மிடில் டே. ஸோ 12 மணி முதல் 3 மணி வரை. ஸோ 6 மணி முதல் 9 மணி வரை என்று அதை கணக்கு பண்ணும்போது இட் டிரான்ஸ்லேட்ஸ் இன்டு ஆஃப்டர்நூன் 12 to 3. ஸோ இட் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட். அந்த நேரத்தில் காரிருள் என்பது இட்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட். ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் எனி சோலார் எக்லிப்ஸ் அட் த டைம். என்னென்றால் இது வந்து பாஸ் ஓவர் டைமில் அந்த சீசனில் இந்த க்ரூசிஃபிகேஷன் நடக்குது. பாஸ் ஓவர் என்பது ஒரு ஃபுல் மூன் சீசனில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த ஃபெஸ்டிவல் ஸோ பாஸ் ஓவர் டைமில் நடக்கிறதுனால இட்ஸ் நாட் அ சோலார் எக்லிப்ஸ். சோலார் எக்லிப்ஸ் ஹேப்பன்ஸ் வென் ஒன்லி இன் அ நியூ மூன் டே. ஸோ அதனால் இந்த ஈவெண்ட் என்பது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட். இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் த சின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வாஸ் ஆன் கிராஸ் ஆன் ஜீசஸ் அட் தட் மூமெண்ட். ஸோ ஜீசஸ் took the pain of the sin. So sin separates man from God. ஸோ உலகத்தின் பாவங்கள் எல்லாம் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட பொழுது அந்த நொடியிலே இயேசுவும் திருத்துவத்தில் முதல் முறையாக கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் தம்மில் ஒரு பிரிவினை ஏற்படுகிறது பாவத்தின் மூலமாக. யாருடைய பாவம்? ஆதாம் முதல் ஒரு முழு மனுக்குலத்தின் பாவங்கள் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட பொழுது அந்த பாவத்தின் நிமித்தம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் முதல் முறையாக ஒரு இடைவெளி வருகிறது. தட் செப்பரேஷன். அது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து he cried in cross, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். So we should be very grateful that Jesus has died for us and he took all our sins. நமக்கு பதிலாக நம்முடைய இடத்துல நாம் இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் நமக்காக ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மீட்புக்காக அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை என்பது இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஆஃப் கர்ஸ் ஆக ஆதியிலே பார்க்கப்பட்டாலும் now it is a symbol of victory.
ஸோ நாம் நீதியாகும்படி அவர் நமக்காக பாவங்களை சுமந்தார். ஸோ இதில் ஒரு கேள்வி, இது இந்த ஈவெண்ட் நடக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி சில அவிசுவாசிகளும் சில கர்த்தரை அறியாதவர்களும் கேட்கிற ஒரு கேள்வி, தேவனிடத்தில் எப்படி தேவன் கூப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ ஜீசஸ் வாஸ் 100% மேன் as well as 100% காட். அவர் உலகத்தில் இருக்கும் பொழுது 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் தெய்வத்துவத்தோட டிவினிட்டியோடு இருந்தார். அதற்கு ஆதாரமாக வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஸோ நாம் அதையெல்லாம் தியானிப்பதற்கு இட்ஸ் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக மாறிவிடும் என்பதற்காக ஒரு சில வசனங்கள் மாத்திரம் நாம் அதை குறித்து பார்க்கலாம். ஸோ யார் இயேசு என்பதற்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம், யோவான் 1:1 முதல் சில வார்த்தைகள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அது 1-3. அது அடுத்தபடியாக 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையானதும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர்தான் கிறிஸ்துவானவர். அவர் நித்திய அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், திருத்துவ தேவன், நமக்காக சிலுவையிலே பலியானார், முழு மனுக்குலத்தின் பாவத்தை அவர் சுமந்தார் தேவ ஆட்டுக்குட்டியாக பஸ்கா காலத்தில். அதனால் நேற்று நாம் கேட்ட வசனத்தை போல பஸ்கா காலத்தில் ஆட்டுக்குட்டியின் தலையில் வைத்து பாவத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்க பலி கொடுப்பார்கள். அதே போல் நமக்காக கிறிஸ்து பலியானார். ஸோ அது இயேசு தெய்வத்துவம் நிறைந்தவர் என்பதற்கு அநேக ஈவெண்ட்ஸ் இல்லை ஒரு சில சம்பவங்கள் ஜீசஸ் ஹிம்செல்ஃப் ஹேஸ் ரிவீல்டு இன் ஃபியூ ஈவெண்ட்ஸ். அதில் ஒன் ஆஃப் த ஈவெண்ட் என்னென்னா, இயேசு கிறிஸ்து யோவான் 8:58 ஒரு வசனம் இருக்குது. அதில் சொல்கிறாரு, அதற்கு இயேசு ஆபிரகாம், அந்த யூதர்களுக்கு பதில் கொடுக்கும்போது சொல்கிறாரு, அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஸோ இந்த சொல்லில் இந்த வசனத்தில் ஒரிஜினல் க்ரீக்கில் எடுத்து பார்க்கும்போது ஒரு பதம் ஐ ஆம் என்று இயேசு சொல்லுகிற ஒரு பதம் வருகிறது. இந்த ஈவெண்ட் இது 3 இன்சிடென்ட்ஸ் இதே போல் வேதத்தில் இதற்கு ஒப்பான ஈவெண்ட்ஸ் இருக்கிறது. ஸோ மோசேக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது, முட்புதரில் தோன்றும் பொழுது ஐ ஆம் ஹூ ஐ ஆம் என்று தேவன் மோசேக்கு வெளிப்படுத்துவார். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் உள்ள ஈகோ ஈமி என்கிற சொல்லை கிரேக்க பதத்தில் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துலையும் பயன்படுத்துகிறார். இதுக்கு அடுத்தபடியாக கெத்செமனேயிலையும் இயேசு ஐ ஆம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த ஈகோ ஈமி என்கிற கிரேக்க பதத்தில் வரும் வார்த்தை. அப்பொழுது அந்த போர் சேவர்கள் பின்னாலே விழுகிறதான ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். So this is a symbolic one way of revealing the dignity. அதை யூதர்கள் அறிந்ததால் தான் அவர்கள் கல்லெறிய அப்பொழுது முற்பட்டார்கள். இயேசு அப்பொழுது மறைந்து போனார். இதேபோல் எண்ணற்ற உதாரணங்கள் நாம் பார்க்க முடியும். ஸோ தெய்வனாகிய கிறிஸ்து 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் வாழ்ந்த தேவன் நமக்காக சிலுவையிலே முழு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்தார். அந்த பாவத்தின் சுமை நிமித்தம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் திருத்துவத்திலே முதல் முறையாக ஒரு பிரிவினை ஏற்பட்டது, ஒரு செப்பரேஷன் ஏற்பட்டது. இன்றும் நாம் பாவம் செய்தால் கிறிஸ்துவை, அதே போல் நம்முடைய பாவம் கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கும். நாம் அதனால் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் பின்மாற்றம் வந்தாலும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒரு நாளும் ஒப்புரவாகி கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். ஸோ அதனால் நம்ம கிருபை இருக்கிறது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஸோ ஆண்டவருடைய நீதியை பிடித்து கொண்டு கர்த்தரை நாம் அது ஒரு அனுதினமும் அவரை பின்பற்றி நடப்பது ஒரு நல்ல கிறிஸ்தவ அனுபவம். ஸோ இயேசு கிறிஸ்து அது நிமித்தமாக எல்லா பாவத்தையும் ஏற்றது நிமித்தமாக செப்பரேஷன் ஹி வாஸ் செப்பரேட்டட். அண்ட் அந்த ஒரு இருட்டான ஒரு டார்க்னஸ் மூமெண்ட் தான் இந்த வேதத்தில் காணப்படுகிறது. ஸோ இந்த டியூரிங் திஸ் ஈவெண்ட் தேர் வாஸ் அ டார்க்னஸ் பிகாஸ் ஆஃப் த சின்ஸ் ஜீசஸ் பேட். ஸோ நாம் இதை உணர்ந்தவர்களாக
கிறிஸ்து நமக்காக பலியானார் என்பதை உணர்ந்து நாம் அவருக்கு நன்றியோடு இந்த நேரத்தில் குட் ஃப்ரைடே என்பது ஒரு மகிழ்ச்சி, ஒரு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெற்றியின் ஒரு தினமாக நாம் பார்ப்போம். நம்மை கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.